மேஜராக வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ விஸ்காம் பண்ணிட்டா நான் ஒரு டேரக்டர் ஆகிடலாம், ஒரு ஆக்டர் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதையும் தாண்டி ஒரு சர்டன் ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டா தான் அது முடியுன்ற. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஓரம் போக சொன்னீங்க. ஐ ஹர்ட் ஃப்ரம் சம்வேர் தட் என்னை பொறுத்த வரைக்கும் சார், ஐ திங்க் உங்களோட யூஎஸ்பி வந்து நீங்கள் அந்த தமிழ் பேசுகிறீங்களா, அந்த நார்த் மெட்ராஸ் லோக்கல் தமிழ், அது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்லாங். அது எல்லாருக்குமே வந்துடாது. நீங்கள் இன்ஃபேக்ட் வந்து அந்த ஸ்லாங்கே ஓரம் போகிறதுக்காக தான் கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக். இஸ் தட் ட்ரூ? ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். உங்களுடைய முதல் கேள்வி வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தா நடிகராக எல்லாம் டைரக்டராக எல்லாம் நினைக்கிறாங்க. விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தாலாம் நடிகராக ஆக முடியாது, நீங்கள் வந்து டைரக்டராக ஆக முடியாது. விஷுவல் கம்யூனிகேஷனில் சினிமானா என்ன, அட்வர்டைஸிங்னா என்ன, ஆர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2வது வருஷத்தில் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். ஓகே, இதில் ஆக்டிங்லாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு பாடி லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்றத சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்த கேள்வி வந்து இந்த லாங்குவேஜ். நான் ரோரம்போவில் வந்து பேசுனது மெட்ராஸ் பாஷை பேசியிருக்க மாட்டேன். ஐ வுட் ஹவ் ஸ்போக்கன் தூத்துக்குடி ஸ்லாங்கோட. ஓகே, தட் இஸ் லைக் ஒரு 15 வருஷமாக வந்து மெட்ராஸில் தூத்துக்குடியில் வந்து ஆட்டோ ஓட்டுறான்னா அவன் எப்படி பேசுவான் சார்? அந்த மாதிரி அந்த ஸ்லாங்லேயே பேசிக்காமீங்க சார். இப்போ நீங்கள் சொல்ல போகிறது அந்த ஸ்லாங்லேயே சொல்லுங்களேன். எப்போ அது என்ன தெரியுமா, அது தூத்துக்குடியில் இருந்து வந்து மெட்ராஸில் ரொம்ப நாளாக நார்த் மெட்ராஸில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் என்னத்தை பேசுவான்? அவன் பேசுகிற பேச்சு கொஞ்சம் மெட்ராஸ் பாஷையும் கலந்து தூத்துக்குடி பாஷையும் கலந்து இருக்குமா, அந்த மாதிரி பேச்சு தான் அது. ஓகே, தட் இஸ் ஹவ் ஐ ஸ்போக்கன் ஓரம்போ.